வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பச்சை பயிரில் அதிக விட்டமின் சத்துக்கள் இருக்குது. ரத்த நாளங்கள்லாம் அடைப்பு ஏற்படாமல் பச்சை பயிறு பார்த்துக்கொள்ளும், அதை தடுத்துரும். ரத்த ஓட்டம் இதன் மூலமாக எந்த விதமான தடையும் இல்லாமல் சீராக நமக்கு ஓட ஆரம்பிக்கும். சர்க்கரை நோயினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை பச்சை பயிருக்கு இருக்குது. உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் உடல் எடையை சீராக பராமரிக்கிறதுக்கும் பச்சை பயிறு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இந்த நன்மைகளோட சேர்த்து பச்சை பயிறு இன்னும் ஏராளமான மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கு. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பச்சை பயிரை எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களின் சிறந்த மூலமாக பச்சை பயிறு இருக்கு. ஃபைபர் சத்து கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர பச்சை பயிரில் கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவான உள்ளதுக்கு அப்படின்றதால இதன் காரணமாக உங்களுக்கு இதயத்தில் கெட்ட கொழுப்புகள்லாம் குறைக்கப்பட்டுரும். நல்ல கொழுப்புகள் மட்டும் வளமான அளவில் வைத்துக் கொள்ளலாம். இதன் மூலமாக இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது, பிளேக் நோய், மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிறு உதவிகரமாக இருக்கும். எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கிறதுக்கு நீங்கள் எஃபர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பச்சை பயிறு உங்களுடைய டயட்டில் சேர்த்துக்கொள்ளும் போது உடல் எடை சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைய ஆரம்பிக்கும். பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகமாக இருக்கு. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள். அப்போ இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்ன பண்ண முடியும்னா மசில் மாசை உருவாக்குறதுக்கும் மற்றும் அந்த மசில் மாசை உருவாக்கி அதை பராமரிக்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களை எப்போதுமே திருப்தியாக உணர வைக்கும். அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபுல் ஃபீலை உங்களுக்கு தரும். இதனாலேயே அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதை நிறுத்திடுவீங்க. அப்போ உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கிறதுக்கெல்லாம் பச்சை பயிறு உதவிகரமாக இருக்கும். செரிமானம் மேம்படும். நீங்கள் பச்சை பயிறு எடுத்துக்கொள்ளும் போது சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அவசியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது இந்த பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமான அமைப்பு உங்களுக்கு சீராக இயங்குறதுக்கு உதவி புரியும். மலச்சிக்கல் ஏற்படுவதெல்லாம் நீங்கள் தடுத்துக்கலாம். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், அஜீரணம், செரிமானம் சார்ந்த பிரச்சனை எல்லாமே கியூர் பண்ணிக்கலாம். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்கும் பச்சை பயிறு நல்லது. இது தவிர பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பயோட்டிக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிறு இருக்கு. இது குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை ஆதரித்து ஊக்குவிக்கிறதால என்ன பண்ண முடியும்னா அந்த நல்ல பாக்டீரியாக்கள் நமக்கு இருக்கும்பொழுது இந்த ஃபைபர் கிடைக்கிறதால தான் நமக்கு அந்த நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகுது. இதனால செரிமானம் எப்போதுமே நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் நடக்க ஆரம்பிக்கும். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் பச்சை பயிறு. பச்சை பயிறு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்டிருக்கு. அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. இது சுகர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். இதை சுகர் பேஷண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இந்த உணவு ஒரு பெஸ்ட்டான ஒரு உணவாக இருக்கும். பச்சை பயிறு அவங்க எடுத்துக்கொள்ளும் போது நார் சத்து அவங்களுடைய ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக செய்யும். இதனால பிளட்ல சுகருடைய அளவு அவங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க விடுபட்டுருவாங்க. அதாவது இந்த நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு பிளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களான ஜிங்கு மற்றும் இரும்பு சத்து எல்லாமே பச்சை பயிரில் அதிகமாக காணப்படுது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோய் எதிர்த்து போராடக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்களை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கும் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உதவிகரமாக இருக்கும். மேலும் இரும்பு சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்று. இப்போ நீங்க பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமாக சளி, காய்ச்சல், இருமல் போன்ற பிரச்சனையுமே குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்து நலமோடு வாழலாம். எனவே பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும். சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்தை தொடர்ந்து பாதுகாப்பதற்கு பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளில் நம்ம சேர்த்துக்கலாம். நமது சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். புரோட்டீனானது சர்மம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கு மற்றும் அதன் சேதத்தை சரி செய்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் இந்த பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா பயோட்டினுடைய ஒரு நல்ல மூலமாக இருக்கு. இந்த பயோட்டின் முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய விட்டமின். ஸோ இது பச்சை பயிரில் இருக்கு அப்படின்றதால உங்களுடைய சர்மமாக இருந்தாலும் சரி, சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை எதுவாக இருந்தாலும் அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கும், முடி கொட்டுறது, முடி கருகருன்னு வளராமல் இருக்கிறது, இது போல முடிகள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை கியூர் பண்றதுக்கும் பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். பச்சை பயிரில் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்து நிறைந்திருக்கு. ஆரோக்கியத்தை தரக்கூடிய பச்சை பயிர் நார் சத்து மிகுதியாக கொண்டிருக்கு. இதனால கேன்சரையை தடுக்கக்கூடியதாக பச்சை பயிர் இருக்கும். உயர்
ரத்த அழுத்தம், ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதுக்கு, அதாவது பிபியையும் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் பச்சை பயிறு உதவிகரமாக இருக்கும். முடி உதிர்வையும் தடுக்கிறதுக்கு பச்சை பயிறு உதவிகரமாக இருக்கும். விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ இந்த சத்துக்கள் எல்லாமே பச்சை பயிரில் இருக்குது. மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து எல்லாமே பச்சை பயிரில் இருக்குது. அரிசியோடு நீங்கள் பச்சை பயிறு சேர்த்து பொங்கலாக சாப்பிட்டு வரும்போது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். பச்சை பயிரை கொண்டு முடி உதிர்வதை தடுக்கக்கூடிய உணவு தயாரிக்கலாம். அல்லது நீங்கள் பச்சை பயிரை அப்படியே எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய முடி உதிர்வை நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் அந்த உணவு தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுப்பில் நல்லெண்ணெய் காய்ந்ததுக்கப்புறம் சிறிது சிவப்பு மிளகாயை போடணும். அதாவது காஞ்ச மிளகாயை போடணும். அதில் வந்து பச்சை பயிறு தேவையான உப்பு சேர்த்து கிளறினதுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இது உங்களுடைய முடி உதிர்வை தடுக்கும். ஸ்பூன், அதாவது 2 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை பயிறு மாவு எடுத்துக்கலாம். சிறிதளவு வந்து மஞ்சள், 1/4 ஸ்பூன் குப்பை மேனி இலைப்பொடி, பசும்பால் ஆகியவற்றை கலந்து பெண்கள் தங்களுடைய முகத்தில் தடவி வரணும். அந்த மாதிரி தடவும் போது முகத்தில் வந்து முடி வளர்வதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து தடுக்கப்படும். அந்த முடி வளர்வது உங்களுக்கு வந்து நிறுத்தப்படும். குறிப்பாக இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி பச்சை பயிறு உங்களுடைய முகத்தில் வந்து அப்ளை பண்ணும்போது அது என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய சருமத்தையும் அழகாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முகம் பொலிவு பெறும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு நீங்கள் வந்து பச்சை பயிறு எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் அதிக விட்டமின் சத்து இருக்குது. ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதால ரத்த ஓட்டம் வந்து நமக்கு பச்சை பயிறு எடுத்துக்கொள்ளும் போது சீராக இருக்கும். சர்க்கரை நோயினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது பச்சை பயிறு. அதாவது பிளட்டில் சுகருடைய அளவை பச்சை பயிறு கண்ட்ரோல் பண்ணும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்துலேருந்து நம்மளை விடுபட வைக்கும். உடல் பருமனை வந்து யாரெல்லாம் சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணுமோ, அதே போல் உடல் எடை இருக்கக்கூடிய கச்சிதமான அளவு யாரெல்லாம் சீராக பராமரிக்கணுமோ அவங்களாம் பச்சை பயிறு எடுத்துக்கலாம். பச்சை பயிறு இதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். பச்சை பயிறு நீண்ட நேரம் வயிற்றை நிறைவாக வைத்திருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீலை கொடுக்கறதால உடல் எடையை யாரெல்லாம் வந்து குறைக்கணும் முயற்சிக்கிறீங்களோ, சப்பாத்தி நீங்கள் சாப்பிடும்போது அது கூட ஒரு போல் பச்சை பயிறு வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சைடிஷ் மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் பச்சை பயிறு வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் எடை வந்து சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல் எடை கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். எனவே பச்சை பயிரை தொடர்ந்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. ஏன்னா பச்சை பயிறு அந்த அளவுக்கு ஆரோக்கியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். ஸோ வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் பச்சை பயிரை வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது இதை விடவும் இன்னும் நீங்கள் நிறைய நன்மைகளை வந்து பெறுவீங்க. உங்களுடைய உடலை வந்து பலமாக வைத்துக் கொள்வீங்க. இப்போ உடல் பலமாக இருக்கும்போது இப்போ பச்சை பயிறு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம பலத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். பச்சை பயிறு, பாசி பயிறு அப்படின்றது எல்லாமே வந்து ஒன்று தான். பச்சை பயிறு உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்துவதோடு சருமம் மற்றும் கூந்தல் சார்ந்த பிரச்சனையுமே வந்து நமக்கு க்யூர் பண்ணிடும். இப்போ வந்து இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை உடல் எடையை குறைக்கணும்னு முயற்சிக்கிறவங்களாம் சப்பாத்தி சாப்பிடும்போது ஒரு பவுல் பச்சை பயிறு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய உடல் எடையை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். பச்சை பயிரில் இரும்பு சத்து நிறைந்திருக்கு அப்படின்றதால அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பச்சை பயிறு எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் இரும்பு சத்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு ரத்த அணுக்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக வளர ஆரம்பிக்கும். ரத்தத்தில் அதாவது அதிகப்படுத்த ஆரம்பிக்கும். இப்போ ரத்த அணுக்கள் அதிகரிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் இன்க்ரீஸ் ஆகும். ரத்த சிகப்பணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையை க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்த புரதம் அதிகரிக்கப்படும், ஹீமோகுளோபின் அதிகரிக்கப்படுதுங்க இல்லையா? ஸோ ஹீமோகுளோபின் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே நம்ம அந்த அனிமியா பிரச்சனையை க்யூர் பண்ணிக்கலாம். ரத்த சோகை நமக்கு வராது, நம்ம குணமாகப்படுத்திக்கலாம். எனவே இந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து பச்சை பயிரை பாதுகாக்கப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கோங்க. நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.